புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வார்பட்டு கிராமத்தில் மகா சிவராத்திரியையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். இந்த போட்டியின் போது பார்வையாளர்கள் உள்பட 18 பேர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஆட்லாம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு லாரி மோதும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரம்பட்டியைச் சேர்ந்த தினேஷ்குமார், அவரது உறவினரான அரவிந்தன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் காரிமங்கலம் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது ஆட்லாம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது சரக்கு லாரி மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்த தினேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அரவிந்தன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பரோட்டா வாங்க வந்து கல்லாவில் கை வைத்த நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாள்பேட்டை கூட்ரோடு பகுதியில் உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பரோட்டா வாங்க வந்துள்ளார். அப்போது கடை உரிமையாளர் கவனிக்கவில்லை என்பதை நோட்டமிட்ட அந்த நபர் கல்லாவை திறந்து பணம் திருட முயற்சி செய்துள்ளார். அதை பார்த்த கடையின் உரிமையாளர், மேல கேமரா இருக்குது, திருடுனா பொழந்துருவானுங்க என்று கூலாக கூறிய நிலையில் அந்த நபர் செய்வதறியாது திரு திருவென முடித்தது சிரிப்பலையை ஏற்படுத்துவதாக உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பேரிகாட் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் காவலர் உயிரிழந்தார். முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வாஞ்சூர் சோதனை சாவடியில் பாதுகாப்பு பணிக்காக தனது தம்பி ராஜ்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் ராஜேஷ் சென்றுள்ளார். அப்போது நத்தம் பகுதியில் சாலையின் குறுக்கே வைக்கப்பட்டிருந்த பேரிகாட் மீது அவரது இருசக்கர வாகனம் மோதியதில் காவலர் ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ராஜ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் குலாலர் தெருவை சேர்ந்த தங்கராஜ் என்பவர் சிவராத்திரியையொட்டி தனது காரில் இருவரை ஏற்றிக்கொண்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளை சிறைச்சாலை முன்பு காரிலிருந்து புகை வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் காரிலிருந்து இறங்கிய சிறிது நேரத்தில் கார் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை விளைநிலம் வழியாக எடுத்து சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. பேரன்கொட்டாய் பகுதியில் உள்ள மயானத்திற்கு செல்ல முடியாத வகையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதற்கிடையே அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் மயானத்திற்கு எடுத்து செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் விளைநிலம் வழியாக உறவினர்கள் எடுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே அடிப்படை வசதி செய்து தராத விடியா அரசை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் தார் சாலை, மின் வசதி, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் பலமுறை சாலை வசதி கேட்டும் விடியா அரசு சாலை அமைத்து தராததால் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிக்கப்படுவதாக ஊர் எல்லையில் பேனர் வைத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே குளத்திற்கு அருகில் ஆபத்தான முறையில் அங்கன்வாடி மையம் அமைத்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி தாலுகா நெமிலி ஊராட்சியில் உள்ள சிவன் கோயில் குளத்துக்கரை பகுதியில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த அங்கன்வாடி பகுதியில் இருந்து குழந்தைகள் தப்பி தவறி அந்த பகுதிக்கு சென்றுவிட்டால் குழந்தைகளுக்கு விபரீதம் ஏற்படும் என மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆபத்தான இடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகள் காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவிகளான விகாசினி, ஸ்ரீபிரியா இருவரும் ஆதி திராவிடர் நலத்துறை பெண்கள் விடுதியில் தங்கி படித்து வரும் நிலையில் பெற்றோருடன் வசித்து வரும் மோனிகா மட்டும் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் மாணவிகள் மாலை வழக்கம் போல் பள்ளி முடித்து சென்றுள்ளனர். இதனிடையே மாணவிகள் இருவரும் விடுதிக்கு வரவில்லை என வார்டன் தேடிய நிலையில் வீட்டிலிருந்து வந்த மாணவியும் மாயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாதவளாயம் பகுதியில் SDBI கட்சி மற்றும் விமன் இந்தியா மூவ்மெண்ட் சார்பில் உலக மகளிர் தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் SDBI கட்சியின் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீது, மாவட்ட தலைவர் சத்தார் அலி ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோவை அருகே கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பேக்கரிக்குள் புகுந்த CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சிறுமுகை சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னால் சென்ற இளைஞர் திடீரென வாகனத்தை திருப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் முகமது அலியின் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த பேக்கரிக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பூதாம்பூர் பகுதியில் குழந்தையை கடத்த வந்ததாக கூறி திருநங்கையை பொதுமக்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பொதுமக்களிடம் இருந்து திருநங்கையை மீட்டு போலீஸ் வாகனத்தில் அமர வைத்துள்ளனர். இந்த நிலையில் போலீஸ் வாகனத்தை சூழ்ந்த அப்பகுதி மக்கள் திருநங்கை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேருந்து நிலையத்தில் மின்கம்பத்தில் உள்ள டியூப்லைட் எவ்வித பிடிமானமும் இன்றி பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் மின்சார வாரியம் செயல்படும் லட்சணம் இதுதானா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இடையாத்தூரில் பொன் மாசிலிங்க ஐயனார் கோயில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சாலை பணிகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். திருநெல்வேலி தூத்துக்குடி வரையிலான சாலைகளை முறையாக சீரமைக்க வேண்டும் என விடியா அரசுக்கு பலமுறை வலியுறுத்தி வந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சாலைகள் சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணியை இரவில் மேற்கொள்ளாமல் பகலில் நடைபெறுவதால் வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்கலம் சாலையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு தேங்கி நிற்கும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விற்பனை கூடத்தின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாயில் குப்பைகள் அடைத்திருப்பதால் கழிவுநீர் செல்ல வழியில்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விடியா திமுகவின் நகராட்சியில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சுமார் 4000 லிட்டர் கள்ளச்சாராய ஊறலை கண்டறிந்து போலீசார் அழித்தனர். தகரை கிராமம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 4000 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் லாரி டியூப்களில் இருந்த 140 லிட்டர் சாராயத்தை கண்டறிந்து அவற்றை மண்ணில் ஊற்றி அழித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அழுந்தூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். மதுரை, புதுக்கோட்டை, அரியலூர், தேனி, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளைகளும் வீரர்களும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்.